வணக்கம். கடகம் ராசிக்கு இந்த வாரம் ராசி பலன். உங்களுடைய ராசிக்கு அதிபதி 3, 4, 5 ஆகிய இடங்களில் இருக்கிறாரு. இந்த வாரத்தினுடைய இறுதியில் 20ஆம் தேதி குருவினுடைய பார்வையில் தனுசில் அமர்றார். இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. இந்த வாரத்தில் 18, 19 ஆகிய தேதிகளில் பார்க்கும்போது அவர் விருச்சிகத்தில் நீச்ச அமைப்பை பெறக்கூடிய அமைப்பு. இந்த நாளில் மட்டும் கவனமாக இருங்க. அதே போல் அமாவாசை அமைப்பில் இப்போ நெருங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் 20ஆம் தேதி தான் உங்களுக்கு ஓரளவு எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. மற்ற இந்த 18, 19 ஆகிய தேதியில் அவர் பெயர்ச்சி அடைவார் தனுசிற்கு. இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. இந்த வாரத்தின் இறுதியில் சுக்கிரனுடைய பெயர்ச்சி இருக்குது. இந்த வாரம் கடகராசிக்கு பார்க்கும்போது வருமானம் சிறப்பாக இருக்கும், குடும்பம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய உடம்பையும் உங்களுடைய மனதையும் கவனித்துக் கொள்வது சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். குருவினுடைய பார்வை 6ஆம் இடத்திற்கு இருப்பதனால வேலை அமைப்புகளாம் சிறப்பாக இருக்கும். அதே போல் 4ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை இருக்குது. அப்போ வண்டி, வாகனம், வீடு இது போன்ற அமைப்புகள் சாதகமான ஒரு அமைப்படும். சுக்கிரனுடைய அமைப்பும் இந்த வாரத்தினுடைய இறுதியில் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைந்து குருவின் பார்வை இருப்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். அதே போல் உங்களுடைய கூட்டு தொழில், நண்பர்கள் இது போன்ற அமைப்புகள்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கும். அதே போல் ராகுவிற்கு குருவினுடைய பார்வை இருப்பதனால எதிர்பாராத சில விஷயங்கள்லாம் கடகராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள், தேவையில்லாத விஷயங்கள் இது எல்லாமே நடந்தது. இப்போ இந்த ராகுவிற்கு குருவினுடைய பார்வை இருப்பதனால் வழக்கு சார்ந்த விஷயங்களில் கூட பிரச்சனைகள் கூட விலகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாகவே கடகராசி நண்பர்கள் அனைவருக்குமே அமைகிறது. இது ஒரு வாரத்தினுடைய ஒரு ராசி பலனில் ஒரு பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி தசாபுத்தி அமைப்பிற்கு ஏற்ப உங்களுடைய ஜாதகத்தை வைத்து முழு பலனும் சொல்ல முடியும். இது ஒரு கோச்சார பலன் மட்டுமே. எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற பதிவு இருக்குது. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.